வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த தமிழக அரசை கண்டித்து ஓசூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர் முழக்க போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீட்டை வழங்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் 1000 நாட்கள் ஆகியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று துரோகம் செய்வதையும், தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்ட 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீட்டு வழங்கப்பட்டது செல்லாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு உள்இட ஒதுக்கீட்டு வழங்க தமிழ்நாடு அரசு அனைத்து அதிகாரிகளுக்கும் உண்டு போதிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வழங்கியது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தேவைப்பட்டால் வன்னியர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றுவதாக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக குழுவினரிடம் வாக்குறுதி அளித்தார். ஆனால் இப்போது சாதி வெறி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று மாற்றி பேசுகிறார். அப்படி என்றால் உடனடியாக சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் என்று கேட்டால், சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது என்று கூறி தட்டி கழிக்கிறார். 2008ஆம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதி வரி கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இருக்கின்றது. இதனை வன்னியர்களுக்கு தமிழகத்தில் அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் குழந்தைகள், பெண்கள் என பாமக மற்றும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மறுக்கும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இதனை அமல்படுத்தும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் சாதி வாரியான கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் அப்பொழுது வலியுறுத்தி பேசினார். பேட்டி கி. கோவிந்தராஜ், பாமக மாவட்ட செயலாளர், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், ஓசூர். எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இதோட தமிழக அரசு உடனடியாக இந்த பட்டியலில் இடஒதுக்கீடு முழுமையாக பெற்று சேர இதே போல ஜாதி வார கணக்கெடுப்பு ஜாதி அடிப்படையில் அனைத்து சமுதாயங்களுக்கு இந்த உரிமை போய் சேர வேண்டும் என்ற மக்கள் கையெழுத்து அது போல நாங்களும் அது மூலம் வேண்டும் அனைத்து சமுதாயம் ஜாதி வார கணக்கெடுப்பு உடனடியாக வழங்க தமிழக பாலினையில் வன்மையாக போராட்டம் இதோட போட்டிருக்கிறார் பிள்ளைகளால்